ஹல்லேலூயா. அந்த வேலைக்காக துதிக்கிறோம். கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலே தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம். நம் ஆண்டவர் போஷிக்கிற தேவனாக இருக்கிறார். நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஆண்டவருடைய வசனம் சொல்கிறது, இந்த வசனத்தில் இந்த கடைசி பாகம், என் படியை எனக்கு அளந்து என்னை போஷித்தருளும் அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். நம் ஆண்டவர் நம்மை போஷிக்கிற தேவனாக இருக்கிறார். எத்தனை நெருக்கங்கள் இருந்தாலும் போஷிக்கிறவர். இதை யாருக்கு சொல்லுகிறார் என்று பார்க்கும்போது, சாலமோன் ஞானி யாக்கோபின் குமாரனாகிய ஆகூர் என்னும் புருஷனுக்கு ஈத்தேலுக்கு வசனித்து சொல்லுகிற ஒரு வாக்கியமாக இது காணப்படுகிறது. இது ஒரு விண்ணப்பமாக இது காணப்படுவதை நம்ம பார்க்கிறோம். அப்போது கர்த்தர் எனக்கு அளந்து என்னை போஷித்தருளும் என்று சொல்லி சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட அவர் ஜெபிக்கும் போது ஜெபிக்கிற காரியத்தில் அவர் சொல்லி கொடுக்குறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது அவர் இப்படியாக சொல்லி கொடுக்குற ஒரு வார்த்தையை நாம் பார்க்கிறோம். 6ஆம் அதிகாரம் சொல்லப்பட்டிருக்குது. 11வது வசனத்தில் நான் வாசிக்கிறோம், எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரோம் என்று சொல்லி சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்போது படி அதுதான், என் படி அளந்து நம்மை போஷிக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நம் படி அளக்கிற தேவன் அவர் நம்மோடு கூட இருக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. படி அளந்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். இப்போ படி அளக்கிறவர் அவர் நம்மோடு கூட அவர் வாசம் பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அப்படி என்றால் அன்றுள்ள ஆகாரத்தை அன்றன்று எங்களுக்கு தாரும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிற ஒரு காரியத்தை நாம் வாசிக்கிறோம். இந்த நாளிலும் கூட இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் இருக்கும்போது அவர்கள் என்ன நடந்தது என்றால், கர்த்தர் அவர்களுடைய ஆகாரத்தை அவர்கள் போட்டார். அன்ற மன்னாவை கர்த்தர் அவளுக்கு அன்றுக்கு என்ன வேண்டுமோ அந்த அளவின்படியே அளக்கும்படியாக கர்த்தர் அவளுக்கு கர்த்தர் கொடுத்தார். அப்போ அந்த அளவின்படி நம் ஆண்டவர் அளக்கிற தேவனாக இருக்கிறார். அருமையானவர்களே, நம் ஆண்டவர் அன்றுள்ள ஆகாரத்தை அன்றன்றைக்கு நமக்கு தருகிற தேவனாக இருக்கிறார். அப்போது ஆண்டவரை பாருங்கள், பஞ்ச காலத்தில் உயிரோடு காப்பாற்றும்படியாகத்தான் அவளுக்கு அற்புதமாக அவர்கள் போஷிக்கப்பட்டார்கள். ராஜாக்கள் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கும் போது சாரிபாத் விதவை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. தேசமெங்கும் பஞ்சம் வந்துச்சு. ஆனால் அவர்களை கர்த்தர் என்ன செய்தார் என்றால், அற்புதமாக கர்த்தர் அவர்களை போஷித்தார். அற்புதமாக போஷித்தார். கர்த்தர் அற்புதமாய் போஷிக்கிற தேவன். உலகமெங்கும் பஞ்சம், ஆனால் கர்த்தர் அற்புதமாய் போஷித்ததை பார்க்கிறோம். அது மட்டும் இல்லை, மத்தேயு 14ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது மலைப்பிரசங்கத்தில் கூடியிருந்த அந்த ஜனங்கள் ஆண்டவருடைய பிரசங்கத்தை கேட்கிறார்கள். அங்கே 5000 பேர் அங்கே கர்த்தர் போஷிக்கிறார். மீதி 12 கூடை எடுக்கப்பட்டதை நம்ம பார்க்கிறோம். அப்படி என்றால் 5000 பேரை கர்த்தர் போஷிக்கிறவராக இருந்தார். நம்ம ஆண்டவர் போஷிக்கிறவர். நம்ம ஆண்டவர் அருமையானவர். எப்படியும் நம்ம ஆண்டவர் நம்மை ஆண்டவரை நம்புகிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் எப்படி போஷிக்கிறாராம். சங்கீதம் 81:16 சொல்லப்பட்டது போல உச்சிதமான கோதுமையினால கர்த்தர் போஷிக்கிறவராக இருக்கிறார். உச்சிதமான கோதுமையினால கர்த்தர் போஷிக்கிறவராக இருக்கிறார். ஒரு உதாரணம் நம்ம பார்க்கும்போது சம்பவம், ஒரு வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம். ஜார்ஜ் முல்லர் என்ற ஒரு மனிதர் இருந்தார். அவர் அநேக அனாதை பிள்ளைகளை எடுத்து படிக்க வைத்து வளர்த்தார். அநேக வேலை ஆகாரம் 3 வேலை கொடுப்பார். ஒரு காலத்தில் அவளுக்கு மிகவும் நெருக்கடி ஏற்பட்டுச்சு. அப்போது ஆகாரம் அவளுக்கு கொடுக்க முடியவில்லை. ஆகாரம் கொடுக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டதுனால மிகவும் தடுமாறி இருந்தார். ஆனால் விசுவாசம் அவருக்குள்ளே இருந்துச்சு. ஆகாரத்தை கர்த்தர் கொடுப்பார் என்று சொல்லி நம்பி சிறு பிள்ளைகளை அமர வைத்தார். அவளுக்கு வேண்டிய தட்டு கொடுத்தார். அப்போது ஜபித்தார். ஜபிக்கும்போது கொஞ்ச நேரத்தில் கதவு தட்டப்பட்டது. அப்போது ஒரு பிரெட் கம்பெனி முதலாளி வந்து, ஐயா, பல பேருக்கு நாங்கள் பிரெட் ஆயத்தமாக்கியிருந்தோம். அவைகளில் அநேக காரியங்கள் அந்த நிகழ்ச்சி நடைபெறவில்லை. ஆகவே இந்த பிரெட்டு மறுநாள் எங்களால் பயன்படுத்த முடியாது. ஆகவே இங்கே இந்த பிள்ளைகள் இருக்கிறார்களே கேள்விப்பட்டோம், நீங்கள் இதை வாங்கி கொள்ளும்படியாக அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம் சொல்லி அந்த பிரெட்டை கொடுத்தாராம். மிகுந்த ஸ்தோத்திரத்தோடு அதை வாங்கி பிள்ளைகளை கொடுத்தாராம். கொஞ்ச நேரத்தில் இன்னொரு சிறிது நேரத்தில் கதவு தட்டப்பட்டது. கதவை திறந்து பார்த்த போது ஒரு லாரி டிரைவர் நின்று கொண்டிருந்தாராம்.
அவர் சொன்னார், என்னங்க கேட்டபோது, ஐயா இந்த வழியாக நாங்கள் போய் கொண்டிருந்தோம், எங்கள் பால் லாரி நாங்கள் ஓட்டிகிட்டு வந்தேன், அந்த லாரி வண்டி ரிப்பேர் ஆகிடுச்சு, அதை சரி பண்ணிட்டு போகிறது இப்போ இயலாத காரியம். ஆகவே வண்டியில் பால் இருக்கிறது, இந்த பாலை வெளியேற்ற முடியாது எங்களால். ஆகவே இந்த பகுதியில் நீங்கள் எப்படியாக சிறு பிள்ளைகளை வைத்து கொண்டு இருக்கிறீர்கள் கேள்விப்பட்டோம், இந்த பாலை உங்கள் பிள்ளைகளுக்காக கொடுக்கலாமே சொல்லி வந்திருக்கிறேன், இந்த பாலை வாங்கி கொள்ளுங்கள்னு சொன்னாராம். கர்த்தர் பாருங்கள், அவங்களுடைய அன்றாட தேவையை கர்த்தர் அந்த நாளில் அற்புதமாய் சந்தித்தார். போஷிக்கிற தேவன், நமக்கு படி அளந்து போஷிக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கா. நம்முடைய தேவைகள் அன்றுள்ள ஆகாரத்தை அன்றன்று தருகிற தேவனாக இருக்கா. நம் தேவைகளை அன்றன்று சந்திக்கிறவராக இருக்கா. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சடைந்து பட்டினியாக இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மை குறைப்படாது. நமக்கு படி அளந்து போஷிக்க வேண்டும் என்றால் நம்ம என்ன செய்யணுமா, பரிசுத்த ஸ்தலத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. 2 நாளாகமம் புஸ்தகம் 30ஆம் அதிகாரத்தை நம்ம திருப்பிக் கொள்ளலாம். 2 நாளாகமும் 30வது அதிகாரம் 8வது வசனத்தை நம்ம எடுத்து வாசிக்கலாம். 2 நாளாகமும் 30வது அதிகாரம் 8வது வசனத்தை நான் வாசிக்கும் போது வசனம் சொல்லுகிறது, இங்கே 1 நாளாகமம் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனா என்று கேட்டான். அதற்கு அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலவற்றையும் திருப்பிக் கொள்வாய் என்று சொல்லப்படுறது. அப்போது அருமையானவர்களே, நம்ம கர்த்தரை தேடுகிற வேண்டும். தேவனாய் கர்த்தரை நாம் தேடும்போது கர்த்தர் அற்புதமான காரியங்களை கர்த்தர் நமக்கு செய்கிற தேவனாக இருக்கிறார். நாம் ஆண்டவரை தேடுகிற ஒரு அனுபவம் நமக்குள்ளே காணப்பட வேண்டும். ஆண்டவரை தேடுகிற ஒரு அனுபவம் நமக்குள்ளே இருந்துச்சுன்னா நாம் நிச்சயமாக ஆண்டவர் ஒரு நாளும் நம்மை கைவிடாமல் ஆண்டவர் நம்மை நடத்துகிற தேவனாக இருக்கிறார். ஆகவே தான் அவர் வசனத்தில் வாசிக்கிறோம், அருமையானவர்களே, இப்பொழுது உங்கள் பிதாக்களைப் போல உங்கள் கழுத்தை கடினப்படுத்தாதீங்கள், நீங்கள் கர்த்தருக்கு உடன்பட்டு அவர் சதா காலத்துக்கு பரிசுத்தம் பண்ணின அவருடைய பரிசுத்த ஸ்தலத்துக்கு வந்து உங்கள் தேவனாய் கர்த்தரை சேவியுங்கள், அப்போது அவருடைய உக்கிரமான கோபம் உங்களை விட்டு தரும். அப்போ உக்கிரமான கோபம் விட்டு பரிசுத்த ஸ்தலத்துக்கு வந்து தேவனை சேவிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. பரிசுத்த ஸ்தலத்திலே வர வேண்டும். 2வதாக இதே 2 நாளாம் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லியிருக்கிறது, நீ கர்த்தரிடத்தில் திரும்பு அப்படின்னு சொல்லு. அப்போ கர்த்தரிடத்தில் திரும்பினால் கர்த்தர் நம்மை போஷிக்கிற தேவனாக இருக்கிறார். நாம் கர்த்தரிடத்தில் திரும்ப வேண்டும். அருமையானவர்களே, 3வதாக இதே 2 நாளாக 30ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்குது, நீங்கள் ஆசாரி லேவியர் வேட்கையை தங்களை சுத்தம் பண்ணி கொண்டு சர்வாங்க தகன பலிகளை கர்த்தருடைய ஆலயத்து கொண்டு வாங்க அப்படின்ற. அப்போது 3வது நாம் சுத்தம் பண்ணி கொள்ள வேண்டும். நம்ம ஆண்டவர் நம்ம போஷிக்கணும்னா முதல் காரியம் தேவனாய் கர்த்தரை பரிசுத்த ஆலயத்தில் வந்து சேவிக்கணும். 2வதாக கர்த்தரிடத்தில் திரும்பணும். 3வதாக நம் தேவனை நம்ம இருதயத்தை நம்ம சுத்தம் பண்ணி கொள்ளும் போது நம்முடைய படியை கர்த்தர் நம்ம அளந்து நம்மை போஷிக்கிற தேவனாக இருக்கிறார். அருமையானவர்களே, நம்ம ஆண்டவர் போஷிக்கிற தேவன். பஞ்ச காலத்தில் நம்ம உயிரோடு காப்பாற்றுவதற்காக நம்மை போஷிக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறவராக இருக்கிறார். ஆகவே தான் சங்கீதக்காரன் சொல்றாரு, 33வது சங்கீதத்தில் வாசிக்கிறோம் 19வது வசனம், பஞ்சத்தில் அவர்களை உயிரோடு காக்கும், அவருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது. பஞ்சத்திலே காக்கும்படியாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். அருமையானவர்களே, கர்த்தர் உங்களை காப்பார். உங்களை படி அளந்து இந்த மாதத்தில் உங்களை போஷிக்கிற தேவனாக இருக்கிறார். ஒரு வேளை நாம் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கலாம், நம்முடைய வேலை நெருக்கத்தில் இருக்கலாம், ஆனால் கர்த்தர் சொல்கிறார், கர்த்தர் படி அளந்து நம்மை போஷிக்கிற தேவன் உங்களை போஷிப்பாராக. ஆமேன், ஆமேன். செபிக்கலாமா? அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல நேரத்துக்காக துதிக்கிறோம். இந்த வார்த்தை கேட்ட பிள்ளைகளை ஆசீர்வதித்து இந்த மாதம் முழுவதுமாய் ஒவ்வொரு நாளும் நீ போஷித்து நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.